படத்தோடைய காஸ்டிங் இருக்காங்க, க்ரூ, முக்கியமான டெக்னீஷியன்ஸ், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெச்ஓடிஸ் தான் வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். எப்பவுமே உங்களுடைய ஒர்க் தான் வந்து பேசும் அண்ட் அதை வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. பட் இன்னைக்கு இந்த மேடையில கண்டிப்பா நீங்க ரெண்டு பேர் எல்லாருமே ரெண்டு வரிகள் பேசுங்க ப்ளீஸ். We'll start with our cameraman sir. எல்லாருக்கும் நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ராஜேஷ் சாரோட, ரெண்டாவது படம் ரவி சாரோட. இது இதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே இருக்கும், லைக் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸு. ஸோ எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணும்பொழுது அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது இந்த படம். டைட்டில் பிரதர்ன்றது வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அவங்களோட அக்காவோ தம்பியோ அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும், 100% ஷுவர். ராஜேஷ் சார் படத்தில் எப்பயுமே ஒரு காமெடி இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கோட ஒரு விஷயம் ராஜேஷ் சார் படத்தில் கிடச்சிது. மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மியூசிக் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். இப்போ வரலையும் என்னோட ஃபேவரட் மியூசிஷியன். அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு கிவ் திஸ் ஆசம் சாங்ஸ் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர், I have to thank him, Sundar sir. This is my second film with him. He is very supportive for the film. He is like அவரும் இந்த டீமுக்குள்ள ஒரு கொலாபரேட்டிவாக இருந்து he is very supportive. Thank you sir. Thank you very much sir. அடுத்தது ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிஷோர் அவர்கள். குட் மார்னிங் ஆல். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச், ஸோ நான் பெருசாக இது ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் க்ரூ அண்ட் த ப்ரொடக்ஷன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த இடத்துக்கு கூட்டு போனாலுமே தே வர் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆஷிஷ் சார் ப்ளீஸ். இது என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். அவர் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ப்ரொடியூசர் சார், ஹீரோ சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லோரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணானுங்க. அதோட என்னோடய டீமோட ஒர்க் பண்ணால், எங்கூட ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தானுங்க. ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக வரும். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக பிரவீன் ராஜ் அவர்கள், few words from you please. குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ராஜேஷ் சாரோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெயம் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ லாட். அண்ட் ஹாரிஸ் சார், த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஒர்க் பண்ணுறேன். ஐ லவ் யூ மியூசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க சப்போர்ட் இதில் பயங்கரமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இத்தனை சீனியர் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் அடுத்ததாக நம்மளோட இசை வெளியீட்டு விழால ரெண்டு பியூட்டிஃபுல்லான வெட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன் பார்த்து ரசிக்கக்கூடிய ரெண்டு அமேசிங்கான ஆக்டர்ஸ் வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். So let's welcome Saranya ma'am. Please join us ma'am. And Mr. Rao Ramesh sir. Ma'am, எப்பவுமே உங்களுடைய பிரசன்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய பங்கும் வந்து அந்த படத்துல இருக்கும். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வேற ஊட்டியில கூட்டிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஆன் லொகேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ், அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ.
தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to Rao Ramesh sir. Yes, ma'am. Yes sir, please tell me. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பாக்குறதுல. And how is it working with the team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது அந்த ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா அப்படி எப்படி வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, நண்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். சோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. டீசர்ல வந்து பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க வச்சிருந்தீங்கல்ல டீசர்ல. ஆமாமா சார், நீங்க சொல்லுங்க சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்கோர்ஸ் நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, நான் கேமராமேன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்னு சொல்ற, உண்மையா தமிழ் சினிமால நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க் யூ. தயவு செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா ஆசை எனக்கு. ஓகே. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமால நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம். பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில தான் படிச்சேன். ஓகே. 2008ல தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மெயின்ல தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். லாஸ்ட் क्वेश्चन டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பத்தி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே. அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே. உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா? சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? எனக்கு தம்பி இல்ல, எனக்கு அண்ணன். அண்ணா இருக்காங்க. பிரதர், பிக் பிரதர். பிக் பிரதர். ஓகே மேம், தேங்க் யூ வெரி மச். எஸ் சார். ஒன்னு சொல்ல இருந்தேன். ப்ளீஸ். எல்லா கேரக்டர்ஸும் இதுல சூப்பரா இருக்கும். அது ஜெயம் ரவி சார் கூட ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து போயிட்டாரு. அவ்வளோ ஒரு விட்டு கூட ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு ஹி கேவ் சோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய படங்கள்ல லொகேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனா நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க் யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் and making it even more special. ரொம்ப நன்றி. ஒரிஜினலா ஒரு கேமராமேனா இருந்து அதுல வேற லெவல்ல ப்ரூவ் பண்ற ஒருத்தர், ஆக்டிங்ல வந்து இதுலயும் பெஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி நட்டி சார். சார், எப்படி சார் பிஸியா ஒரு கேமராமேனா சினிமாட்டோகிராஃபரா ஒரு சைட்ல இருக்கீங்க, அங்கேயும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க, அப்படியே ஆக்டிங் டைம் கிடைக்கும் போது அந்த கேப்ல எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளவு அழகா எஃபோர்ட்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைங்க, எது தானா நடக்குது, வரதை ஏத்துக்க வேண்டியதான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை, ஊடகம், ரசிகர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த என்னை பொறுத்த வரைக்கும்
பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ராஜேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்க ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சார் எஸ், ஸோ யூஸ்வலா உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா நீங்க சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன்லேயே தெரிஞ்சேன்னா அவ்வளோ ஜாலியா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லவ் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்றது, மனுஷங்க இல்லாம கூட இதெல்லாம் மச்சான் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனா மத்த எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல முக்கியமானவர் ரவி சார். அவ்வளவு அருமையா வந்து ஸ்பேஸ் கொடுத்து, அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த பட ஷூட்டிங்ல தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமா ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டிவா 8 வாட்டி தோத்து போனேன். ஸோ அந்த மாதிரியான அந்த படமாவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you sir, thank you so much. So we're looking forward to seeing the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please, நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, you will really feel it. Thank you so much. நன்றி. Let's welcome the one and only VTV Ganesh sir அவர்கள். Good morning everybody. Wonderful. இப்பதான் எங்க மார்னிங் பிரிஸ்கா இருக்கு சார். இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பத்துல இருக்கிற கதை. இப்பெல்லாம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. எப்படின்னா 30 days நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி. ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டாரு பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது இதுல மாமான்றான், மாமின்றான், சித்தப்பா, சித்தி, அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பரா இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப். ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேன்னு. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன், அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியா வந்ததுனால அதே தனியாவே போயிடுவோம். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும். ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும். ஓ நம்ம பண்ணதே தப்புதான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா, செவுத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் இடிச்சுக்கணும் நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, மாஸ் சாங் அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. உங்களுக்கு பார்த்து அப்படி போயிடுது. அந்த ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார்? நீங்க மக்கா மெஷி ஸ்டெப் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க மக்கா மெஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுக்கல, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சாங் போட்டீங்கன்னா பண்ணுவேன். ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும்.
சார் அப்பதான் கேட்ட ஃப்ளோரிங் ஷூ வேற போட்டு வரல. இதுல பண்ணனா வழிக்கு கீழே விழுந்து பல்லு உடஞ்சிடும், அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. அண்ட் ஒன்னு முக்கியமா சொல்ல வேண்டியது, ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர், இவரு அங்க தெலுங்குல பெரிய டேட்ஸே இல்லாம அங்க நின்று இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழுப்பாது. ஏன்னா அவர் அவ்வளவு தமிழை நேசிக்கிறாருன்னும் போதுதான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா, சவுண்டே காணுமே. சார் நீங்க வந்தோடனே எல்லாம் வேற லெவல்ல. தேங்க்யூ வெரி மச். பிரதர் ஆடியோ லான்ச்சுக்கு நம்மளுடைய பிரதர் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. சோ அவருடைய பிரதரை விஷ் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் மோகன் ராஜா சார் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்பவுமே எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டா உறுதுணையா இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொல்ற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன். ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான். இங்க இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 20 வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வருமா. ஸோ மா சைலன்ஸ்பா, சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதர், இங்க உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியா பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார், நட்டி சார், சொல்லிட்டே போலாம். எல்லாரும் தி பெஸ்டா அவங்கவுங்க செய்யற வேலையில செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவங்க நினைப்பேன் எப்பவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பத்தியும் இந்த சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டைரக்டரா ஆகிறதுக்கு, ஷார்ட் பிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனா இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலா ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்க இருக்காரு இண்டஸ்ட்ரியில. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அஸ் அ டைரக்டரா, அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃபிளேவர், அஸ் அ ஃபேனா நான் சொல்றேன். சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு, எப்பவுமே இருக்கு சார். நீங்க அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் மனப்பூர்வமா சொல்றேன். அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதை இந்த படம் ரொம்ப அழகா பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமா தோணுது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி தம்பி, அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமா, பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அவன் ஹீரோவானதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்னைக்குமே. அதை அவன் ஒழுங்கா செய்யறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு, ஆசைப்படுறேன், வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவன் செய்யற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க அந்த அன்பை காட்டிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன்.
அவனுடைய இன்னைக்கு சொல்றேன் சந்தோஷமா, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். வாவ். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். தமிழ் சினிமால டாப் 5 டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கறது எனக்கால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு ஆல். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது. என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்றேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமா வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃபிளேவர், அவ்வளோகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியுடைய என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும், பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்ல வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் பிஸியா இருப்பீங்க. இந்த பிஸி ஹவர்ஸ்ல எல்லாம் டைம் எடுத்து எங்களோட செலிப்ரேஷன் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். பிரஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். திஸ் மூவி வில் பி a big family entertainer for Diwali. Please enjoy it in theaters. All the best. சார் எப்படி சார் அப்படியே அனுப்ப முடியாது சார் உங்களுக்கு. எஸ், தீபாவளிக்கு வர போற ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. பட் உங்ககிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரதர் என்ன மாதிரியான ஒரு படம் அதை சொல்லுங்க ப்ளீஸ். பிரதர் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் ஹீரோ சாருக்கு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ரிமெம்பர் த டே ரவி சார் கால் பண்ணி, பிரதர் இது ஒரு வித்தியாசமா ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், யூ மஸ்ட் ஹியர் த ஸ்டோரி. கேட்டோன்னா இம்மீடியட்டா சாருக்கு ஃபோன் பண்ணி இம்மீடியட்டா பண்ணுவோம் சார் இந்த படத்தை. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர்னா எவ்ரிபடி ஆடியன்ஸ் லவ் இட், அது ஒரு எக்ஸாக்ட் மூமெண்ட் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இட் ஜஸ்ட் ட்ராவல் வித் சோ மெனி பீப்புள், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் ஒன்று அமைஞ்சாங்க. தட்ஸ் பிளெஸிங் ஃபார் அஸ். ஃபார் தீபாவளி திஸ் வில் பி a 2.5 hours என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். யூ கேன் ஜஸ்ட் கம் டு தி தியேட்டர்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரவடியான ஒரு படமா வந்துட்டு இருக்க போகுது. Of course. ஓகே, சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனல் ஈவென்ட் இது. எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸைட்டிங்கா இருக்கு. மீட்டிங் ஆல் த ஸ்டார்ஸ் ஆஃப்டர் a long time, ஷூட்டிங்ல பார்த்தது. மீட்டிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி a big start. More promotions yet to come. Very excited. Thank you. Thanks all. மகாமஷி மாதிரி ஒரு ஹிட் ஆன ஒரு சென்சேஷனல் சாங் ஹாரிஸ் சார் வந்து கொடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க டீம்ல. பட் as a producer எப்படி இருக்கு உங்களுக்கு? The first time when I heard the song, Haris sir கேட்டப்போ, the song is going to make a big magic. நானும் ரவி சாரும் முடிப்போம் இது பெருசா வந்துரும் அப்படின்ட்டு. Then we wanted the best choreographer in the industry. சாண்டி மாஸ்டர் கிட்ட போட்டு காமிச்சோம். அவர் கேட்ட உடனே I want to do this movie song அப்படின்னாரு. அவர் ரெடி ஆயிட்டாரு சாங் பண்றதுக்கு. ரவி சாருக்கு காலில் அடிபட்டுருச்சு. பட் ரவி சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். வெயிட் பண்ணுங்க, நான் கால் ரெடி பண்ணிட்டு வரேன், ஐ வில் டான்ஸ். வந்து ஒரு கலக்கிட்டாரு. யூ கைஸ் saw on the screen. I become a big fan of his dance after this song. This will be a big entertainment. Thank you. ஓகே சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் we are looking forward for the movie for the Diwali release. So அடுத்ததாக நம்மளுடைய இசை வெளியீட்டு விழால முக்கியமான ஒருத்தர் ப்ரொடியூசர் கிட்ட பேசியாச்சு. அடுத்தது with no further delay, let's welcome the director of the movie brother, நம்மளுடைய இயக்குனர் M. ராஜேஷ். நீங்க ஆரம்பிங்க. இல்ல, எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான क्वेश्चन சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளவு பெயின் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது. How is that possible? Tell me about it. ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும். சோ ஹாப்பியா இருப்போம். அதனாலதான் நீங்க இன்னொரு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனாலதான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேர்ல ஸ்டேஜில் அவர் பேசுறதையும் கேட்க போறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும்.
ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். ஹவ் டிட் யூ டிசைன் இட்? ஆக்சுவலா எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனாரு. போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைம்ல இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ள வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது அந்த ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ற ஒர்க் பண்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம் இந்த மாதிரி. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்கணும். உங்களோட முதல் படத்துல SMS அப்படின்னு வந்து ஆரம்பிச்சோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்ல, நான் வந்து யதார்த்தமா வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேடி தேடி தான் வைப்பேன். இதுல வந்து ஆக்சுவலா பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்ல, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஃபீல் கூட இருக்கும், ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல். தான் இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூட்டு போகலாம், ஃபேமிலி கூட்டு போகலாம். மொத்தமா ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல எமோஷன் இருக்கும். இந்த படத்துல ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலா என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலா நான் வந்து யாரு பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி. பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். பிரியோராவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்சஸ் மீட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலா ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணா அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர் மைண்ட் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதுல வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. டப்பிங்ல எல்லாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரிஸ் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலா என்னோட ஃபோன் நீங்க இப்ப கூட செக் பண்ணலாம்,
நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன். இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனா நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட் கொடுத்தாரு. அது வேணாம் மச்சான் தான் பெரிய ஹிட் ஆச்சு. பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல. ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் வந்து பெரிய லக் அவரு. ஸோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன். இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம். அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்கு இந்த படத்துல. இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் லேடிஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஆல் டைம் நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸா இருக்கக்கூடிய 2 பேரையுமே சேர்ந்து இப்ப வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். Ladies and gentlemen, put your hands together for the beautiful, gorgeous Priyanka Mohan and Bhumika onto the stage. பிரியங்கா அவங்க கிட்ட முதல்ல வந்து ஆரம்பிப்போம். வணக்கம், வெல்கம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், குட் மார்னிங். எஸ், எல்லாருமே உங்களை பத்தி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னு. So tell us about the movie. உங்களுக்கு எப்படி இருந்தது இதுல வந்து நடிக்கும் போது? First when you got the call from the director saying like ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் a little யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. நான் பிக் ஃபேன் ஆஃப் மேம். ஐம் so happy that I'm here with her. And எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ பெய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில். டின்ட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங். அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ். அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை 3rd ஃபிலிம் ஐ திங்க். யா, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஹாரிஸ் சார் அவங்க எனக்கு ஐ மீன் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் யூ ஒர்க்கிங் டுகெதர். When I heard you're on board, I was very, very happy, and thanks for giving us this amazing album. And Ravi sir, it was so fun and so comfortable working with you. You made like ellaru sonna madri, you gave space to all of your actors, and thanks for making me part of the film. And Rajesh sir, I'm a big fan of your previous films, and இந்த படத்துல எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I'll always cherish this. And thanks to Sundar sir, thank you so much. நிஜமாவே it was like a picnic. எங்களுக்கு வந்து நிஜமா paid holiday தான் அது. Thanks for making us all, giving us this big canvas and making this movie so beautiful. And thanks to everybody, Natti sir, Rao Ramesh sir, thanks to all. Thanks to Bhumika. ஓகே, ஸோ உங்களோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி நம்ம டாக்டர் படத்துல பார்த்த மாதிரி கியூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரியா, இல்ல கேப்டன் மில்லர்ல வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா? நோ, வை வில் அந்த மாதிரி ஒண்ணு நீங்க பாத்தீங்க. ஸோ இட் ஆக்சுவலி டாக்டர் படத்துல இருக்கிற மாதிரி தான், ரொம்ப சர்காஸ்டிக், இவங்களை கலாய்ச்சிட்டு. ஸோ இட் வில் பி அந்த ஒரு ஹாப்பி கேர்லா வந்து பார்க்க போறோம். ஓகே, டெல் மீ அபௌட் தி ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்னமோ ஒரு டீசர்ல ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன அது? நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு தீபாவளிக்கு தான் வந்து ஓட போகுது. ஸ்வீட். ஓகே, thank you very much. So Bhumika ma'am, we'd like to call you Aishu. எங்களோட ஃபேவரட் எப்பவுமே வந்து ஐஷு தான். So அப்ப போனது, and now we are so grateful and happy to see you back. சொல்லுங்க, எப்படி இருக்கு? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் everyone. Like Priyanka just said, you know, it was a paid holiday.
Sundar sir, thank you so much. We had such a wonderful time shooting for this film. And Rajesh sir, thank you. I remember when you came to narrate the script, and I was in a hurry to go pick my son up from school after that. This is such a beautiful film. Um, you know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family, there's no bigger joy than that. You know, I talk to my brother pretty much every day. And Jayam sir, you've played, my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone. Working in the same space as some of the best actors, very fine actors. Priyanka, it was a joy to work with you. Jayam sir, you have given space to all of us. And one of the most humble, kind, and a thorough gentleman to work with. I haven't done many films in Tamil. I've done like about 5, 6 films or 7 at the max. But all my films, I've had a great time. All the characters that I've played have been very close to my heart, and Brother especially, because coming to, as an actor, when you evolve, when you come to another zone, as an actor, playing a sister's role, a journey has been amazing. So thank you everyone. This film is very close to my heart, coming out in Diwali. Please go and watch it. ஓகே MS தோனி படத்துல அக்கா கேரக்டர் அண்ட் கட் பண்ணா இப்போ ஜெயம் ரவி சார் படத்துல அக்கா கேரக்டர் எப்படி இருந்தது? அண்ட் ஒர்க்கிங் வித் ராஜேஷ் சார், ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ மேம்? It was a fantastic experience. My journey, I've been here for a while, and transition from playing the main lead to the sister. I have been very conscious that when I do that for a film or a character which will take the film forward. So MS Dhoni, I was quite hesitant to play the role, but when Neeraj sir came to me and he said, Bhumika, though it's a small role, but it's very significant, I said okay to it. And in Tamil, this is my first one which I'm doing. Rajesh sir is one of the coolest directors, one of the coolest I've worked with. Absolutely, no stress, so fun and so easy to work with. And every time you have a query or question, he'll explain you once, twice, thrice, no matter how many times, with the same amount of patience. So Rajesh sir, thank you so much. It was such a joy to work with you. And yes, I'm going to mention that I had one of the best birthday celebration while I was shooting in Ooty on 21st August. And Sundar sir, thank you. It was such a lovely birthday I had with the entire team as a family away from family. Thank you so much. Thank you. Thank you once again. ஐஷு ஃபேன்ஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க, அதனால நீங்க அடிக்கடி படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. Thank you once again, gorgeous ladies. And Priyanka, தெலுங்குல போனா எங்களை டீல்ல விட்டுறாதீங்க, நீங்களும் தான். இல்ல. ஸோ திஸ் திவாலி இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் மறந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. I'm sure you'll have fun. Yeah. நம்ம நிகழ்ச்சியோடைய விழா நாயகன் மற்றும் நம்மளுடைய படத்துடைய கதாநாயகனும் அழைக்க போறோம். With a huge round of applause, let's welcome Harris Jayaraj அவர்கள் மற்றும் ஜெயம் ரவி அவர்கள் onto the stage. ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார்? அதாவது ஹிட்டான சாங்ஸ், ஃபேவரட்டான சாங்ஸ், எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி, பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம்
எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலே என்னோட ஃபேன்ஸ், ரசிகர்கள், உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எஸ், நீங்க கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போது எல்லாம் ரசிச்சு நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்காமச்சில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப் மோட்னு சொல்லுவாங்களே, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது போயினே இருக்கும். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம், அதான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த மக்காமச்சி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு, அப்கோர்ஸ் நீங்க கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சேன், 100% நினைச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்துல தனியா தூக்கி வச்சுக்கலாம். ஆனா ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தோட கேரக்டர் அந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமா, ஆனா எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம். எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில தெரியறது இல்லை. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்ப என்ன யோசிச்சேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும், 2வது வாரம் எந்த படமா இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்றது சத்தியமா சொல்றேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்காமிஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண பாடல், அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஓகே சார், மக்காமஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா 1-2 மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடினது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடினது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இப்ப எங்களுக்காக இல்ல சார், இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒன்னாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய்ட் இட், ரைட்? இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட ஆடுவீங்க சார். ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீல், அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்ச உடனே வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய क्वेश्चंस இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்ல, ஒருத்தர் சொல்லுப்பா, ஒருத்தர். யாருக்கா கேக்குதா? தியா, உங்களுக்கு கேக்குதா அவங்க சொல்றது? என்னது சார்? என்ன சொல்றாங்க? டான்ஸா? கொஞ்சம் இசுக்கு என்பதுதான் கேட்கிறது. செஸ் ஆட சொல்றாங்க. செஸ் ஆடவா? செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி, போட்டோ செல்ஃபி எடுக்கணும்.
பேசிட்டு எல்லாமே பண்ணலாம். ஐரியா, நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே பிராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. நான் முதல் படத்துல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் என்ன விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்போ என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர். நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது வந்து பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்பவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க. என்ன யாரு அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரிதான் என்ன வந்து எம் குமரன் படத்துல நதியாமா மேடம் வந்து அம்மாவா நடிக்க போறாங்க எனக்குன்னு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அக்காவை பத்தி வந்து சார் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது. பட் உங்களை வாய் நிறைய பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை வந்து இப்ப கூட போறோம். உங்களுக்கான சர்ப்ரைஸ். லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூட்டிட்டே வந்திருக்கோம். So here we have sister விஜயலட்சுமி மேம். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? நாங்க மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளர்ல வந்துட்டு நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ தலகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு.
ஓகே சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம், பட் உங்க கிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பார்க்குறோம். ஒரு சம்திங்லயோ சந்தோஷ் சுப்ரமணியோ பார்த்த ரவியா இருக்க. யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஃப்டர் எ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதானா? என்னது இது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவ எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல, அதே அவரு சொல்லி கொடுக்குறாரு, இத சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் a very sentiment person, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவனுக்கு தங்கச்சி தான் நான் ஒன்னு சொல்ல போனா. பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மேடையில இருக்கீங்க. we'd like to welcome மோகன் ராஜா sir also onto the stage to make it even more special. இந்த மேடையில இந்த மூணு பேரும் சேர்ந்து பாக்குறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. wonderful to have you all. thank you. ஓகே, அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? யா, ஓகே, so lovely. thank you very much ma'am and thank you very much sir. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பத்தி. தங்கை தானே? தங்கை தான், அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, ரெண்டு பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பாக்குறது வைத்தியம் ப்ராப்ளம் இருக்கும்போது யூசுவலா எல்லாரும் பார்க்கற வேண்டியதான். I'm a dental surgeon. So dental surgeon. ஓகே, நிறைய பல்லெல்லாம் புடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமா, சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட வச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, thank you very much sir. thank you ma'am. thank you for joining. please kindly be seated. So Harris sir and Jayam Ravi sir ரெண்டு பேரும் மேடையில இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு. பட் one question to you sir. ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் how did this happen? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவரு ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன் நான்.
அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷனல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், அப்படி தான் இருக்கும். அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு குவார்டர் சொல் மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்னைக்கும் மீம்ஸ் அது போயிட்டு இருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைன்ல பண்ணாரு, எனக்கு கேரக்டர் ஓரியன்டா பண்ணாரு. அண்ட் அது நிச்சயமா எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார். புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்கள்ல கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்றதுல நீங்க வந்து பேர் போனவர். ஹவு இஸ் தட் ஹேப்பனிங்? நீங்க எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Before going to that, I need to thank the singers in this album. Okay. So இந்த படத்துல பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள், கார்த்திக், சுனிதா சார் எல்லாம் பாடியிருக்காங்க. அதோட 3 புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட், அவர் சிங்கர். நாங்கள் மலேசியாவில் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன். அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்கு. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இருந்தது. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு. அப்புறம் 2வது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர், இந்த அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க. நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. இந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம். நான் சொன்னேன், அப்போ இந்த ஜெயிச்சவங்கலாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே, ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்கே, சின்ன பொண்ணுமா இருக்கு, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட. பார்த்தா ஷாக், உண்மையாலுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு என்னன்னா சின்ன சங்கடம், ராஜேஷ்க்கு எனக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு டூயட் சாங்க. சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க, அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் எப்போ பிரியமணி சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு எப்படின்னு பிரமாதம் பாடிடுச்சு ஒரே நாளில். ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். தென் 3வது புதிய சிங்கர் பால் டப்பா. அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம். நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க. அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்கு, அந்த ஒரு அம்பி முகம். அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்தது இல்லைல்ல. அவர் பாஸ்கன்கிற பாஸ்கன்ல அந்த ஒரு 50 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை அழுவ வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அதை இந்த படத்துல அவர் கரெக்டா கையாண்டிருக்காரு. ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு கரெக்டா, ஆஹா இதுதான் இதுதான் இந்த டைரக்டர். நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டரா பார்த்துருக்கோம். இந்த ஒரு கண்ணாடியிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்துல பயங்கர எமோஷன். எனக்கு என்னன்னா, அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியா வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது வில்லேஜ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்ட்ல பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே, ஒரு படம் 80%லேயே ஓடும், 100ல வராது, 75, 80 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்துல எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் போது யூடியூப்ல ஒரு சிங்கர் அனுப்பிச்சாரு ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டவுடனே
இந்த குரல் நல்லா இருக்கான நம்ம பண்ற பாடலுக்கான குரல் இல்லையேன்னும் போது உங்களுக்கு தெரியல, யூடியூப்ல சாங் முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும். அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஸ்ன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனா ஐன்னு வந்தோன்னே அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொன்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார். ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்? நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரணுன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்தா இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு, இந்த படத்துக்கு 2வது டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆடின டான்ஸு. இன்னொரு பாட்டம் நீங்கள் ஆடணும். ஸோ அதான் எடுத்து நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடி இருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி, அமேசிங் திங். கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமஷி சாங் பத்தியும் நிறைய விஷயங்கள், படத்தை பத்தியும் சுவாரஸ்யமா ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுறது நாங்க எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. பட் இட் வாஸ் சோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளவு பேச மாட்டார்னு தெரியும், இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்குதான் எனக்கு வந்து தெரியுது. சார் had fun dancing with you and இது more than fun, working with you is amazing because எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டா இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்றாங்க இன்னைக்கு. அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பிரதர்ல வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்கா என்னைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்ப அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்ப வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிம்ல அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவரு. அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல. தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்துல கிடையாது, அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிட்மோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார். அப்போ ஒரு பழக்கத்துல அவர் மகன் அப்பதான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். இவரும் பாஸ்கர் வந்தீங்க, ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டைரக்டர். நானும் வந்தேன் சார், அப்ப இப்படி இருந்தேன் நான். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசா கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், I would like to thank everybody for the opportunity they gave me. Okay. Starting from Rajesh sir, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸா மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தா கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷன்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல. லொகேஷன்ல ஷிப்பெல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய 3rd ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா, என் படத்துல நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, இல்லைண்ணா இல்ல காமெடி பண்ணுவாரா இல்ல, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்க கேமரா பின்னால இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அது சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திரால வந்து பெரிய நடிகர் அவரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால அவர்கிட்ட பேசணும் சார், உங்க ஃபேன் சார், நல்லா பண்றீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறா, அப்புறம் எங்க இருந்து வர, அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றது. யாரு சார், எப்படி சார், நான் இங்க வந்த பையன் தான்ப்பா அப்படின்ட்டாரு அவரு. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பிடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ல நிறைய தடவை தோத்து போயிருக்காரு, சொன்னா திட்டுவாரு அவரு. வின்னும் பண்ணியிருக்காரு, அதோடு அதை பத்தி பேச தேவையில்ல, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியா ஒரு ஒரு ஹாப்பியா அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னுடைய பிரதர் இன்லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்ல இருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்க எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. பட் நம்மளோட ஆடியோ லான்ச்ல வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் த டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ப்ரொடியூசர் திரு சுந்தர் அவர்கள், டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வரவும்.